வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த இனிமையான மதிய வேளையில ஒரு தெய்வீகமான இறை சிந்தனையில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். இறைநிலை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம். ஒரே நிமிடம், பவர் பாயிண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணா ஈஸியா இருக்கும். சென்ற வகுப்புல நாம இறைநிலையினுடைய திறம் 3 பற்றி நாம பார்த்திருந்தோம். இந்த வகுப்புல இந்த பிரபஞ்ச தன்மாற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிரபஞ்ச தன்மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ நட்சத்திரங்கள் கோள்களை பற்றிய ஒரு விஷயம்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுதான் நமக்கான ஒரு மூலம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இந்த தத்துவத்துல நம்ம ஆழமாக பயணிக்கும் போதுதான், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க தவத்திலையும் ஆழமாக பயணிக்க முடியும். சரிங்களா? தத்துவம் தவத்திற்கு அடிப்படையாக அமையும். இப்ப நிறைய பேர் தவத்துல ஆழ்ந்து போகாததுக்கான காரணம் என்னன்னா, தத்துவ தெளிவு அவங்க கிட்ட இன்னும் சரியா வரல. சரி, அந்த விதத்துல இந்த பிரபஞ்ச தன்மாற்றம், எல்லாம் வல்ல இறை ஆற்றலே பிரபஞ்சமாக எப்படி தன்மாற்றம் பெற்றது, அது எப்படி பஞ்சபூதங்களாக தோற்றம் பெற்றது, அது எப்படி நட்சத்திரம் கோள்களாக மாற்றம் பெற்றது, எப்படி இந்த வான்காந்தம் நம்மை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ஒரு வான்காந்த கடலுக்குள்ளதான் நாம மிதந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வான்காந்தம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைவாக அந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எப்படி அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதுங்கிற வரைக்கும் இந்த சிந்தனை செல்லும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஒன் பை ஒன்னா அப்படியே பார்க்கலாம். நான் முன்னாடியே அந்த விளக்கம் உங்களுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு இது தெளிவா இருக்கும். இப்போ இறைநிலையே என்னவா மாறி இருக்கு? தன்மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்ப இறைநிலையினுடைய தன்மை என்ன? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளங்கள் கொண்ட இருப்பு ஆற்றல் தான் இறைநிலைன்னு சொல்றோம். அது தன்னிருக்க ஆற்றலால் இறை துகளாக மாற்றம் பெற்று, அப்புறம் அந்த இறை துகள்களை சூழ்ந்து அழுத்தி அது விண் முதல் பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்றதுன்னு பார்த்தோம். அப்போ அதற்கான ஒரு ஆற்றலை, என்ன ஆற்றல் மகரிஷி சொல்றாங்கன்னா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சரிதானுங்களா? அப்ப அதனுடைய ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கி ஒரு பொருள் உருவாகும் போது அதையும் சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஆற்றலாக அது மாற்றம் பெறுகிறது.
அப்ப இந்த அதிர்வு நுண் அதிர்வு என்று மகரிஷி சொல்றாங்க. கினமேட்டிக் கோவரிங் மோஷன் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த இறைநிலையினுடைய தன்னிருக்க ஆற்றலும் அதில் இருக்கிற நுண் அதிர்வும் இந்த ரெண்டும் இணையும் போது தன்னிருக்க ஆற்றல் தன்னைத்தானே இருக்குகிறது. அந்த இறுக்கம் ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது விளக்கும் ஆற்றலா வருது. மறுபடியும் சூழ்ந்தழுத்த அழுத்துது, மறுபடியும் அது விளக்குது, அழுத்துது, விளக்குது. இப்படி அழுத்தி விளக்க அது ஒரு நுண் அதிர்வாக கிரியேட் ஆகும். அப்ப இந்த இரண்டும் இணையும் போதுதான் இறை துகள்கள் என்று ஒரு புதிய விஷயம் இந்த இறைநிலையில தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப அந்த இறை துகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே மிக மிக நுண்ணிய ஒரு துகள். இந்த இறை துகளுக்கு இன்னொரு பேரு காந்த துகள். சரிங்களா? இறை துகள் இறைநிலையிலிருந்து வந்த துகள் என்பதால் அது இறை துகள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேரு காந்த துகள் என்று பேர். சரிங்களா? அப்ப இந்த இறை துகளை பற்றி விவரம் சொல்லணும்னா அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக நுண்ணியது. ஏன்னா இந்த இறைவனுடைய ஒட்டுமொத்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் சேர்ந்து தன்னைத்தானே இறுக்கி அழுத்தும் போது அது எந்த அளவுக்கு ஆற்றலோட அழுத்தி இருக்குன்னு நீங்க யோசித்து பார்க்கணும். அப்ப அதற்கு மேல அழுத்தருக்கு இந்த பிரபஞ்சத்துல ஆற்றலே இல்லை. அப்ப அது முழுமையாக அழுத்திய போது அது மிக மிக நுண்ணிய துகளாக மாறி இருக்கும். அதை இறை துகள் என்று சொல்றோம். இப்ப இறை துகள் மிக மிக நுண்ணியது. அது மட்டுமல்ல, இந்த இறை துகள்கள் மிக வேகமாக சுழலக்கூடியது. ஏன்பா எப்படிப்பா அது சுழலும் அப்படின்னா இந்த இறைநிலை அந்த இறை துகளை சூழ்ந்து அழுத்தும் போது விட்டு விட்டு அழுத்துது. இப்ப விட்டு விட்டு ஒன்றை நீங்க அழுத்துனீங்கன்னா அது தானாக சுழல்றதுக்கு ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு இப்போ நடுவுல ஒரு நபரை நிக்க வச்சுக்கோங்க. நாம சுத்தி ஒரு 5 பேர் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 5 பேரும் ஒருத்தர் அழுத்துறாரு, ஒருத்தர் விடுறாரு, ஒருத்தர் அழுத்துறாரு, ஒருத்தர் விடுறாரு. அப்படியே அவரை ஒரு சைடா நீங்க அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே சுத்தறக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப நாம கொடுக்குற அந்த பிரஷர் அதை சரி பண்றதுக்காக ஒரு சுழற்சியாக மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த இறைநிலையினுடைய அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அந்த இறை துகள் மேல விட்டு விட்டு அழுத்தும் போது அந்த இறை துகள்கள் மிக வேகமாக சுழல்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப இறை துகள் அப்படிங்கிறது என்ன? இறைநிலையினுடைய ஒரு சிறு பகுதி அப்படி வச்சுக்கோங்க. நுண்பகுதி. அது எப்படி உருவாச்சு? இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி அந்த சிறு துகளாக மாற்றம் பெற்றது. அதுதான் இந்த பிரபஞ்சத்திலே மிக மிக சிறிய துகள். அதுக்கு மேல சிறிய துகள் கிடையாது. இது மிக வேகமாக சுழலக்கூடிய, எவ்வளவு வேகம்னா அன்கவுண்டபிள் ரொட்டேஷன்ஸ். யாராலையும் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா இறை ஆற்றல் அதை டைரக்டா சூழ்ந்து அழுத்துறப்ப அதனோட சுழற்சி வேகம் அப்பரிவிதமா இருக்கு. சரிங்களா? அப்ப இது இறை துகள். அப்ப இந்த இறை துகள் இந்த பிரபஞ்சம் முழுக்க கோடி 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 பல ஆயிரம் பல கோடி கோடி இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த இறை துகள்கள் நிரம்பி இருக்கு. இந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தால் நிரம்பி இருக்கு. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் கிடைக்கும். சரிதானுங்களா? சரி, இதற்கு அடுத்தது என்ன நடக்குது? அந்த அதிர்வு விட்டு விட்டு அழுத்தும் போது அது சுழலக்கூடிய தன்மை ஏற்படுகிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சரிங்களா? இது இரண்டாவது விஷயம். அப்ப இறை துகள்கள் என்பது இறைநிலையினுடைய நுண்ணிய பகுதி. சரி, விண் என்பது என்ன அப்படின்னா இந்த இறை துகள்களுடைய தொகுப்பை தான் விண் என்று சொல்கிறோம். இந்த இறை துகள்களை ரவைன்னு வச்சுக்கோங்க. ரவை துகள்கள்னு வச்சுக்கோங்க. இப்ப ரவா லட்டு பிடிக்கிறோம்ல, அந்த ரவை துகள்கள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து ஒரு பாகுல வச்சு ஒரு லட்டா பிடிக்கிறீங்களா? இப்ப லட்டுன்னு ஏதாவது தனியா இருக்கானா? கிடையாது. இந்த ரவை துகள்களுடைய தொகுப்புக்கு லட்டுன்னு சொல்றோம். அப்ப இந்த இறை துகள்களுடைய தொகுப்பை விண் என்று சொல்கிறோம், ஆகாஷ் என்று சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ அணு அப்படிங்கிறத
நாம வெவ்வேறு பெயர்கள்ல சொல்றோம். அணுன்னு சொல்றோம், ஆகாசம்னு சொல்றோம், வேதான் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. நான் 4 வகையான விண்கள் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் சென்ற வகுப்புல. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை. சரிங்களா? இங்க பாருங்க, எலக்ட்ரான் அப்படிங்கிறது புதிய விண், புரோட்டான் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள்பட்ட விண், நியூட்ரான் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப நாள்பட்ட விண், கருந்துளை அப்படிங்கிறது அங்க விண்ணே இல்ல, சுத்த வெளியா மாறிடுச்சு. அப்ப அதனோட வெயிட் பாருங்க, 9 into 10 to the power of 28 கிராம் வந்து எலக்ட்ரானோட வெயிட். சரிங்களா? இந்த எலக்ட்ரானை விட புரோட்டான் 1836 மடங்கு அதிகம். புரோட்டானை விட நியூட்ரான் ரொம்ப வெயிட் அதிகம். நான் முதல்லயே சொன்னேன், இந்த இடத்துல இறைத்துகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இதனுடைய சுழற்சி வேகம் பாருங்க, 90,000 பெர் செகண்ட். இது புரோட்டான் 75,000 பெர் செகண்ட், நியூட்ரான் 50,000 பெர் செகண்ட். கருந்துளை அப்படிங்கிறது அங்க சுழற்சி விரைவே இல்லை, சுழற்சி விரைவு அற்ற நிலை. அப்ப இந்த ஒரு விண்ணுல 4 நிலை இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல். அப்ப இந்த வேக வேறுபாடு இருக்கிறதுனாலதான் ஒன்றை ஒன்று சேர்ந்து இயங்கி நமக்கு அடுத்தடுத்த பொருளாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப மூலகம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இப்ப அணுக்கள் பார்த்துட்டோம், விண் பார்த்துட்டோம். விண்ணுல 4 வகையான விண். மூலகம்ங்கிறது என்ன? ஒரே வகை அணுக்களினுடைய கூட்டை நம்ம மூலகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிதானுங்களா? அப்ப எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 92 மூலகங்களாக நம்ம விஞ்ஞானத்துல பேஸ் அடிப்படை மூலகம் 92ஆக கணக்கெடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தது நிறைய மூலகங்கள் இவங்களே செயற்கையா உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மூலகங்களைத்தான் நாம் எப்படி சொல்றோம்னா பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம். பஞ்சபூதங்கள் வேற, மூலகங்கள் வேற அல்ல. சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மூலகம், அது நம்மளுக்கு வந்து காற்றுக்குள்ள வந்துடும். நைட்ரஜன் அப்படிங்கிறது மூலகம், அது வந்து நமக்கும் காற்றுக்குள்ள வந்துடும். ஹீலியம்ங்கிறது ஒரு மூலகம், அதுவும் காற்றுக்குள்ள வந்துடும். அப்ப காற்றுக்குள்ள நிறைய மூலகங்கள் இருக்கு, நெருப்புக்குள்ள நிறைய மூலகங்கள், நீருக்குள்ள நிறைய மூலகங்கள், நிலத்துல நிறைய மூலகங்கள் சொல்லி விஞ்ஞானம் இன்னும் அதை நுட்பப்படுத்தி இருக்கு. நம்ம ஆன்மீகத்துல அதை பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு பிக்சர் நீங்க நல்லா எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த இடம் மேல நான் அம்புக்குறி வச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா? இந்த இடத்திலிருந்து எட்டர்னல் ஸ்பேஸ், இங்கதான் தொடங்குது நம்மளுடைய ஜேர்னி. சரி, இங்கிருந்து அது என்னவா மாறுது? ஃபார்மேட்டிவ் டஸ்ட் அப்படின்னா இறை துகள்களாக அந்த இறைநிலை மாற்றம் பெறுது. அதற்கு அடுத்தது அதுதான் வேதான் என்று சொல்லக்கூடிய விண்ணாக மாற்றம் பெறுகிறது. அந்த விண்களுடைய கூற்றுதான் காற்று, நெருப்பு, நீரு, நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக மாற்றம் பெறுகிறது. இந்த பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்துதான் கேலக்சி, சரியான பால்வெளி மண்டலங்கள், ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள், பிளானட்ஸ், கோள்களாக மாற்றம் பெறுகிறது. இந்த பிளானட்ஸ்ல எங்க பஞ்சபூதம் சரியா இருக்கோ அந்த இடத்துல ஒரு அறிவு தாவரம் உருவாகிறது. சரிங்களா? ஓகே, கேலக்சி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அதுல இருந்து அதுக்கு பிரபஞ்சம். சரிங்களா? ஹோல் பிரபஞ்சம். இது பிரபஞ்சத்துல ஒரு பகுதி பூமி. சரியான பூமியில பஞ்சபூதங்கள் சரியா இருக்கு. சரியா? அப்போ ஒரே நிமிஷம் இருங்க. சரி, இந்த பஞ்சபூதங்களை பார்த்துட்டு அப்புறம் அதுல இருந்து எப்படி உயிர்கள் தோன்றுச்சுன்னு பார்க்கலாம். இப்ப விண் அப்படிங்கிறது என்ன? விண் அப்படிங்கிறது இறை துகள்களுடைய தொகுப்பு. கோடிக்கணக்கான இறை துகள்களுடைய தொகுப்பை விண் என்று சொல்கிறோம். அப்ப அந்த இறை துகள்ங்கிறது இறைநிலையினுடைய நுண்ணிய பகுதி. அப்ப அந்த இறைநிலையினுடைய நுண்ணிய பகுதியினுடைய தொகுப்பு தான் விண். அப்ப விண்ணுங்கிறது இறைநிலையே தான். சரிதானுங்களா? நான் அதனாலதான் சொல்லுவேன், இறை துகள் அப்படின்னு ஒரு பேர்ல இது இறையிலிருந்து வந்த துகள் அல்லது இறையே தன்மாற்றம் பெற்ற துகள்னு ஒரு மீனிங் நமக்கு இருக்கிறதால
வெறும் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுக்கும் காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்றதுலயே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சரிதானுங்களா? அப்ப இந்த விண்ணுங்கிறத நம்ம சும்மா விண்ணுன்னே சொல்லி பழகிட்டோம். அப்ப இந்த விண்ணை நம்ம எப்படி சொல்லியிருக்கணும், நான் என்னுடைய திங்கிங்ல இதை இறைவின் என்று சொல்லியிருக்கோம். இறைநிலையே விண்ணாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப இறைவின் என்று நம்ம சொல்லியிருக்கணும். ஆனா விண்ணுன்னு சொல்லி பழகுறதுனால நம்ம விண்ணன் ஏதாவது தனியா இருக்குதுன்னு நினைச்சிட்டோம். இப்ப இறைநிலையே தான் விண்ணா இருக்குதுங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. சரிங்களா? அப்ப இறைவின், இப்ப விண்ணுங்கிறது என்ன? இறைத்துகளுடைய தொகுப்பு. சரி, காற்று அப்படிங்கிறது என்ன? இரண்டு விண்கள் கொண்ட மூலகமே ஹைட்ரஜன். சரிங்களா? ரெண்டு விண்ணு சேர்ந்து இயங்குது. எப்படி கோபி பீஸ்ல ஒரு ரெண்டு பேர் கையை பிடிச்சி சுத்துறாங்களோ அது மாதிரி ரெண்டு விண்ணு சேர்ந்து இயங்கும் போது இந்த லேசான விண் வெயிட்டா இருக்கிற விண்ணை சுத்தி ஓடுறக்கு ஆரம்பிக்கும். அதனால எலக்ட்ரான் வெளியில சுத்தும், புரோட்டான் நியூட்ரான் நடுவுல இருக்கும். சரிங்களா? அது ஹைட்ரஜன் காற்று என்று சொல்றோம். ஹைட்ரஜன் 2 விண்ணால் ஆன காற்று, ஹீலியம் 4 விண்ணால் ஆன காற்று, நைட்ரஜன் 21 விண்களால் ஆன காற்று. எல்லாம் விண்களோட வித்தியாசம். அப்ப காற்றினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கு. இப்ப நெருப்புங்கிறது என்ன? 24 விண்கள் இணையும் போது அந்த காற்றுல அது நெருப்பு தன்மை பெறுது. சரிதானுங்களா? அப்ப 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான் சொல்லுவோம். நீங்க ரொம்ப டெப்தா அதை புரிஞ்சுக்க வேண்டாம், இதனோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? வள்ளலார் முதல் கொண்டு எல்லா மகான்களும் இந்த பஞ்சபூத தத்துவங்களை விளக்கி இருக்கிறாங்க. சரிதானுங்களா? அப்ப இந்த பஞ்சபூதத்துக்குள்ளதான் எல்லாமே அடக்கமா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இறைநிலையே நெருப்பாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப இறை நெருப்பு அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கணும். திருவண்ணாமலையில நம்ம நெருப்பை இறைவனா பார்க்கிறோம். அது ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தினோட செயல்பாடு அல்ல, அது மொத்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. திருவண்ணாமலையில மேல ஏத்துற தீபம் மட்டும் நெருப்பல்ல, எங்கெல்லாம் நீங்க நெருப்பை பாக்குறீங்களோ அது எல்லாமே இறை சக்தியினுடைய வெளிப்பாடு. எங்கெல்லாம் காற்று இருக்கோ அது எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு. அப்ப இறை காற்று, இறை நெருப்பு. அப்ப 24 விண்கள் வந்து இணைஞ்சதுக்கு பேரு நெருப்பு என்று சொல்கிறோம். அதை ஆக்சிஜன் சொல்றோம். இது எரியக்கூடிய தன்மையோடு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த இறைநிலை இன்னும் சில விண்களை சேர்ந்து அழுத்துது. அப்படி அழுத்தும் போது 2 ஹைட்ரஜன் மூலகமும் ஒரு ஆக்சிஜன் மூலகமும் சேரும் போது அது நீராக மாற்றம் பெறுகிறது. H2O அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா நீர். நான் அது உங்களுக்கு பலமுறை உதாரணம் சொல்லி இருக்கிறேன். நீரை சூடு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவியாக மேல போகும். எந்த ஒன்றை வெப்பப்படுத்தினாலும் அணுக்கள் பிரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சக்கரை கெட்டியா இருக்கு, அதை சூடுபடுத்தினீங்கன்னா பாகா மாறுது இல்ல. கெட்டியான ஒண்ணு சூடுபடுத்தினீங்கன்னா அதுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் என்ன ஆகும்? பிளாஸ்டிக் இருக்கு, அதை நெருப்புல போட்டீங்கன்னா அதனுடைய அணுக்கள் எல்லாம் அப்படியே பிரியறக்க ஆரம்பிக்கும். அப்படி நீருங்கிறது அணுக்கள் தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல இருக்கிற அணுக்கள் தான். அப்ப நீங்க நீரை சூடு பண்ண 100 டிகிரிக்கு மேல அது கொதிச்சதுன்னா அது அப்படியே நீராவியாக பிரியும். அந்த நீர், கண்ணுக்கு தெரிகிற நீர் கண்ணுக்கு தெரியாத காற்று அணுக்களாக மாற்றம் பெறும். ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா போயிடும். மறுபடியும் மேல போய் அந்த நீர் குளிர் வச்சீங்கன்னு வச்சுக்க, மறுபடியும் அது நீராக சொட்டு சொட்டா வெளுகிறக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா எல்லாமே அணுக்களோட கூட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைநிலையே அணுக்களாகி அதுவே நீராக இருக்கிறது. இதுல பல்வேறு விதமான திரவ பொருட்கள் இந்த பிரபஞ்சத்துல உருவாகுது, நீர் மட்டும் உருவாகல. பல்வேறு விதமான திரவங்கள் இந்த பூமியில வந்து உருவாகுது. இன்னும் அந்த நீர் மூலகங்கள் நெருங்கி நெருங்கி இயங்க 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 அதுவே கெட்டி பொருளாகும். இதுக்கு மகரிஷி ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம மூக்குல இருந்து அப்படியே தண்ணி தண்ணியா ஒழுகும், பார்த்திருக்கீங்களா? அப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அந்த தனித்தனியா ஒழுகுறது நின்று அப்படியே கெட்டியா கொஞ்சம் சளியா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ரொம்ப கெட்டியா ஆகும். சரிதானுங்களா? இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்குமா என்னவோ தெரியல. இது மாதிரி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த தண்ணி தண்ணியா ஒழுகுனது தான் கெட்டியாகி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஆகுதுன்னா, நீர் தான் அப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்து வச்சிருங்க. ஒரு ஒரு 1/4 டம்ளர் பிடிச்சு ஒரு இடத்துல வச்சிருங்க. அதை நீங்க எதுவும் எடுக்கக்கூடாது, அசைக்கக்கூடாது. அத அப்படியே விட்டுட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆக 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 அந்த தண்ணி அப்படியே என்ன ஆகும்னா, எவாபரேட் ஆயி போயிரும். ஆனா அதுக்கு அடியில ஒரு செடிமெண்ட் மாதிரி நிக்கும். பார்த்திருக்கீங்களா? தண்ணிக்கு அடியில ஒரு மாதிரி ஒரு அழுக்கு மாதிரி, கரை மாதிரி இருக்கும். அப்ப அந்த நிலம் வந்து நீரிலிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இது எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நீரை எப்படி வெப்பப்படுத்தினா அணுக்கள் விரிஞ்சு பிரிஞ்சு போகுதோ, அப்படி குளிர்ச்சி படுத்தினீங்கன்னா அணுக்கள் ரொம்ப நெருங்கி இணைந்து கெட்டியாகும். இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த தண்ணி வைங்க, கொஞ்ச நேரத்துல அது கல்லு மாதிரி மாறுது பாருங்க, ஐஸ் கட்டியா. எப்படி மாறுச்சு? அணுக்கள் அங்க நெருங்கி ஏங்கிருச்சு, அது கெட்டி ஆயிடுச்சு. அப்ப அணுக்கள் நெருங்க 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 கெட்டித்தன்மை வரும். அணுக்கள் விலக 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 லேசான தன்மை வரும். அப்ப இருக்கிற பஞ்சபூதங்களே ரொம்ப லேசானது விண்ணு, அதை விட கொஞ்சம் கெட்டியானது காற்று, அதை விட கொஞ்சம் கெட்டியானது நெருப்பு, அதை விட கொஞ்சம் கெட்டியானது நீர், அதை விட கொஞ்சம் கெட்டியானது நிலம். இப்ப நிலத்தை நீங்க கண்ணுல பார்க்க முடியும், கையில தூக்க முடியும், வீச முடியும். ஓகேவா? கெட்டி இருக்கிறதே ரொம்ப கெட்டி. நீரை கண்ணுல பார்க்கலாம், கையில தூக்கலாம். ஆனா ரொம்ப தூரத்துக்கு கல்ல வீசுற மாதிரி வீசி எறிய முடியாது, ஏன்னா அதனுடைய கெட்டித்தன்மை குறைவு. நெருப்ப கண்ணுல பார்க்கலாம், பட் கையில எடுக்க முடியாது, ஏன்னா அது அதை விட லேசானது. காற்ற கண்ணுல பார்க்கவே முடியாது, அது அதை விட லேசானது. சரிங்களா? விண்ணு அதை விட லேசானது. காற்றையாவது உணரலாம், காற்று அடிக்குதுன்னு. விண்ணை நீங்க உணரக்கூட முடியாது. மெடிடேஷன்ல நீங்க லோவர் ஃப்ரீக்வன்சி போனா தான் அந்த விண்ணையே உணர முடியும். அந்த விண்ணுக்கும் மூலமா இருக்கிறது இறைநிலை, சுத்தவெளி. அது ஆழ்ந்த அமைதி. சரிதானுங்களா? அது நம்ம தியானத்துல போய் அந்த உச்ச நிலையை அடையும். அப்ப அந்த இறைநிலை தான் விண் முதல் பஞ்சபூதங்களாக வந்திருக்கு அப்படிங்கிறது உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அந்த பஞ்சபூத வழிபாட்டை பண்ணாங்கன்னு நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப பஞ்சபூதங்கள் எப்படி இறைநிலைய விண்ணா காற்றா நெருப்பா நீரா நிலமா வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம். இனிமேல் நம்முடைய பார்வை கோணம் மாறும். நீங்க கவனிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க நிலத்தை பார்த்ததுக்கும் இனிமேல் அந்த நிலத்தை பார்க்கறதுக்கு வித்தியாசம். அந்த நிலத்தை பார்க்கிறப்பவல்ல எல்லாம் வல்ல இறைவனே அந்த நிலமாகவும் இருக்கிறான், உங்களை தாங்கி கொண்டிருக்கிறான், நம்ம தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். நமக்கு உண்ண உணவு அவன் தான் கொடுக்குறான், உடுத்தருக்கு உடை அவங்ககிட்ட இருந்து தான் வருது, இருக்கிறதுக்கு இருப்பிடம் அவன் மேலதான் இருக்கிறோம். அவனை நன்றியுணர்வோடு வணங்கணுங்கிற தாட்டு வரும். அந்த நிலத்துக்கு துன்பம் கொடுக்கிற ஒரு தாட்டு வருமா நமக்கு? சரிதானுங்களா? நீர், நீரை பார்க்கும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு நன்றி உணர்வு வரும். எல்லாம் வல்ல இறைவனே நீராக இருக்கிறான், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான். அவன் இல்லாட்டி இங்க உணவு இல்ல, அவன் இல்லாட்டி உயிர் இல்ல. அப்ப நீரின் மேல ஒரு நன்றி உணர்வு, அதுல இருந்துதான் இறை வழிபாடே தோன்றியது. சரிதாங்களா? நன்றி உணர்வோட வெளிப்பாடுதான் இறை வழிபாடு. இந்த பஞ்சபூதங்கள் இருந்துதான் தனக்கு உணவு வருது, அதுதான் நம்மளை காப்பாத்துதுன்னு எப்ப மனுஷன் நினைச்சானோ அப்ப அதை நன்றி உணர்வோட வணங்குறக்க ஆரம்பிச்சான். அதான் பஞ்சபூத வழிபாடு, இயற்கை வழிபாடு. சரிங்களா? ரைட். இப்போ நட்சத்திரம் கோள்கள் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சயின்ஸ் இருக்கும், இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியலினால கேட்டுக்குங்க. இப்போ இறைநிலையினுடைய இருக்கு ஆற்றல். இறைநிலைக்கு என்ன தெரியும்? எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருப்பதுதான் இறைநிலையினுடைய ஆற்றல். இதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அதுக்கு ஒரே வேலை தாங்க, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்.
தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான் இறைநிலை தெரிஞ்ச ஒரே வேலை. அப்ப அந்த தன்னிருக்க ஆற்றல் அழுத்தும் போது அந்த ஆற்றலே உள்ள போய் என்ன ஆற்றலா வெளியே வருதுன்னு பார்த்தோம். தக்காளி அமுத்தி விளக்கும் ஆற்றலாக வெளியே வருகிறது. அப்ப அந்த தன்னிருக்க ஆற்றலும் அதிலிருந்து வெளிப்பட்ட விளக்கு ஆற்றலும் இணையும் போது இங்க ஒரு ரெகுலாரிட்டி கிரியேட் ஆகுது. உதாரணத்துக்கு இப்ப சூரியன் பூமி எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சூரியன் பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு. அது வேகமா சுத்திட்டு இருக்கு. தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. இந்த சூரியன்ல இருந்து 9 கோடி மைல் தொலைவில் பூமி இருக்கு. சரிங்களா? இந்த இந்த இரையாற்றல் என்ன பண்ணுது? இந்த சூரியனையும் பூமியும் அழுத்திட்டே இருக்கு. ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இறைநிலையினுடைய வேலை என்ன? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது சூரியனை தனியா சூழ்ந்தழுத்துது, பூமியை சரியா சூழ்ந்தழுத்துது. மொத்தமா ரெண்டையும் சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கு. இப்ப ரெண்டும் இணைஞ்சிருமா அப்படின்னா இணையாது. ஏன்னா இந்த சூரியன் வேகமா சுத்தும் போது அதுல இருந்து ஒரு விளக்கும் ஆற்றல் உருவாகுது. சரிங்களா? எப்படி ஃபேன் வேகமா சுத்துனா ஒரு காத்து தள்ளுதோ, அப்படி சூரியன் வேகமா சுத்தும் போது அதுல இருந்து ஒரு விளக்கும் ஆற்றல் வருது. பூமி 1000 மைல் வேகத்தில் சுத்தும் போது அதுல இருந்து ஒரு விளக்கும் ஆற்றல் வருது. அப்ப இறைநிலை சூரியனையும் பூமியும் இணைக்கிறதுக்கு அழுத்துது. ஆனா சூரியன்ல இருக்கிற ஆற்றலும் பூமியில இருக்கிற ஆற்றலும் வெளியே வந்து ரெண்டை ஒன்றை ஒன்று விளக்கி நிக்கிறது. புரியுதா? இறைநிலை ரெண்டையும் ஒண்ணு சேர்க்க பார்க்குது. இந்த ரெண்டுல இருந்து வரக்கூடிய விளக்கும் ஆற்றல் ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப இது ஒன்றை ஒன்று இணைய முடியுமானா இணைய முடியாது. ஏன் இணைய முடியாது? ரெண்டுல இருந்து விளக்கும் ஆற்றல் வந்துட்டே இருக்குது. அதனால இணைய முடியாது. சரி, ரெண்டும் பிரிஞ்சு போயிருமா? பிரிய முடியாது. ஏன்னா சுத்த வெளி சூழ்ந்தழுத்தி கொண்டே இருக்குது. அப்ப சுத்த வெளியை சூழ்ந்தழுத்தி கொண்டே இருப்பதாலும் இந்த இரண்டு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒன்றை ஒன்று விலக்கி கொண்டே இருப்பதாலும் இது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நின்று ஒன்றை ஒன்று சுழன்று வருவதற்கு ஆரம்பித்து விடுகிறது. இதுல கெட்டியானது சூரியனா இருக்கிறங்காட்டி சூரியன் மையத்தில் இருக்கு. லேசான பூமி சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதற்கும் இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் காரணம். புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி சூரியனும் பூமியும் இயக்கத்துல எப்படி உங்களால ஃபீல் பண்ண முடியுதோ, சூரியனை சுற்றி பூமி ஓடிக்கொண்டிருக்குதோ, அது போலதான் ஒவ்வொரு விண்கள்லையும் நடக்குது. ஒவ்வொரு விண்ணிலையும் நடக்குது. அது பர்ஃபெக்டா நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். வெரி பர்ஃபெக்ஷனா நடக்குது. ஏன்னா இறைவனுடைய பேராற்றலும் பேரறிவும் அங்கு ஒன்று சேர்ந்து அந்த இயக்கத்தை நிகழ்த்துறதால அதுல ஒரு இம்மி அளவு கூட பிசிறு தட்டாது, தப்பு வராது. புரியுதா நீங்க? அதனால இறைநிலையினுடைய இயக்கத்துல தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த இறை துகள்கள் நுண் அதிர்வோடு கூடிய சூழ்ந்த அழுத்தத்தினுடைய விளைவாக அந்த இறை வெளியே இறை துகள்களாக தோற்றம் பெற்றுச்சுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ப அந்த இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்த ஆற்றலால் தற்சுழற்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற துகள்களே பிரபஞ்ச பேராற்றல் காந்தம். இந்த இறை துகள்களை தான் நாம் என்ன சொல்றோம்? காந்த துகள்கள் என்று சொல்றோம். ஏன்னா அந்த காந்த தத்துவம் தெரிஞ்சாதான் நம்ம கடவுள் தத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதுல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல நுட்பங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நேரடியா சொன்னா எந்த அளவுக்கு புரியுது தெரியல. பின்னாடி வர வர உங்களுக்கு ஆழமா புரியும். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ அப்படின்னு மகரிஷி கேட்பாங்க. காந்த நிலை உனக்கு தெரியலனா கடவுள் நிலை உன்னால தெரிஞ்சுக்க முடியாதுப்பா. சரிங்களா? அப்ப காந்த நிலை தெரியணும். எது காந்தமா இருக்குது? இறை துகள்களே காந்தமாக இருக்கு. அந்த காந்தத்திற்கு பேர் என்ன? சுழலும் சுத்த வெளி என்று மகரிஷி சொல்லுவான். சுத்த வெளி சுழலாது. அந்த சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி அழுத்தும் போது அது சுழலக்கூடிய தன்மை கொண்ட ஒரு துகளாக மாறுகிறது. அதைத்தான் இறை துகள் என்றும் காந்த துகள் என்றும் அதைத்தான் சுழல்கின்ற சுத்தவெளி என்றும் சொல்வோம். இப்ப காற்று சுழன்று அடிக்கும் போது சுழல் காற்றுன்னு சொல்வது போல, நீரு சுழலும் போது சுழல் என்று சொல்வது போல,
சுத்தவெளி சுழல்வதை சுழலும் சுத்தவெளி என்று சொல்கிறோம். அதுதான் பிரபஞ்ச பேராற்றல் காந்தம். சரி, இந்த இடத்துல என்ன உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உயிர் காற்று ஆக்சிஜன், நம்ம நெருப்புன்னு சொல்றோம்ல, மூச்சு காற்று ஆக்சிஜன் சொல்றோம்ல, O2, 8 எலக்ட்ரான். E8னா 8 எலக்ட்ரான், P8னா புரோட்டான் 8, N8னா நியூட்ரான் 8. இதுல தற்சுழற்சி வேகம் அதிகமானது இந்த ப்ளூ கலர் வெளியே சுத்துது பாத்தீங்களா, இது அதிகமானது. தற்சுழற்சி வேகம் ரொம்ப ஸ்பீடா இருக்குது, எலக்ட்ரான்ஸ். புரோட்டான் நியூட்ரான் தற்சுழற்சி வேகம் குறைவா இருக்கிறது, அது மையத்தில் இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இணையும் போது நீராக மாற்றம் பெறுகிறதுன்னு சொன்னோம். அப்ப அந்த நீர்த்தன்மை கூட 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 அது ஒரு நீர் கோளமாக வடிவெடுக்குது. நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. சரிங்களா? அப்ப அந்த நீர்த்தன்மை அதிகரிக்க 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 அது ஒரு மிகப்பெரிய நீர் கோளமாக மாற்றம் பெறுகிறது. அந்த நீர் கோளத்துல மையத்துல அணுக்கள் கூட கூட அது நிலமாக மாற்றம் பெறும். அந்த நிலப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல பெருகி 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 நீரும் நிலமும் கொண்ட ஒரு பரப்பா மாறுது. அப்புறம் அந்த நிலப்பரப்பினுடைய மையத்துல அணுக்கள், கெட்டியான அணுக்கள் கூட கூட அங்க நெருப்பு உற்பத்தி ஆகும். அந்த நெருப்பு உற்பத்தி ஆக 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 இப்ப நம்ம பூமி வச்சுக்கோங்களேன். நம்ம பூமி இப்ப நீர் இருக்கு, நிலம் இருக்கு, நெருப்பு காற்று விண்ணெல்லாம் இருக்கு. பூமியோட மையத்துல நெருப்பு கோளம் இருக்கு. இன்னும் நாள் ஆக 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 என்ன ஆகும்னா அந்த நெருப்பினுடைய பர்சன்டேஜ் அதிகரிக்கும். அது அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமி ஒரு நாள், இப்ப பூமி தோன்றி 500 கோடி வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இன்னொரு 500 கோடி வருஷத்துல பூமி அழிஞ்சிருங்கிறாங்க. 500 கோடி வருஷம். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எந்த ஒன்று தோன்றினாலும் அதுக்கு அழிவு இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த நெருப்பு பூமியில இப்போ 3000 மைல் சுற்றளவில் இருக்கிற நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவாய் 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 வரும்போது ஒரு பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இது ஒரு நெருப்பு கோலமா மாறிது. இது ஒரு சூரியன் போல மாறிது. சரிங்களா? அப்ப இப்படித்தான் கோள்கள், நட்சத்திரங்கள் உருவாகுது. இப்ப கோள்கள் அப்படிங்கிறது என்னன்னா பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருக்கிறது கோள். ஒன்லி நெருப்பு மட்டும் ஒரு கோள் இருந்ததுன்னா அதை நட்சத்திரம் என்று சொல்றோம். சூரியன் முழுக்க முழுக்க நெருப்புடைய சக்தி. அப்போ அது முழுக்க முழுக்க நெருப்பை வெளிப்படுத்துறதா அதுக்கு பேர் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் என்று சொல்கிறோம். அது இன்னும் அந்த தன்மைக்கு வராத போது அதை கோள்கள், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம சூரியன் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் விண்ணு தோன்றுது, விண்ணுல இருந்து காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீராக அது மாற்றம் பெறுகிறது. அந்த நீர்க்கோளம் அதிகரித்து அதிகரித்து நீரினுடைய மையத்திலே நிலப்பரப்பு உருவாகுது, கெட்டியான பொருள் உருவாகுது. அந்த கெட்டியான பொருள் அதிகரிக்க அதிகரிக்க அது நீரும் நிலமும் சேர்ந்த ஒரு கோள வடிவத்துல ஒரு கோளாக உருவாகுது. அதுக்குள்ள மையத்துல அணுக்களை திணிவு பெற பெற அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க நெருப்பு உருவாகி அது ஒரு நெருப்பு கோலமா உருவாயிருச்சு. இதுதான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இப்ப சூரியன் எப்படி உருவாயிருக்கும், இந்த மாதிரிதான் உருவாயிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த சூரியன் இப்ப சுத்துது. இப்ப இந்த விண் சுத்தும் போது விண்ணிலிருந்து இறை துகள்கள் தெரிச்சு வெளியே வருதுன்னு சொன்னோம்ல, விண் கரைதல்ல. லட்ட வேகமா சுத்திட்டா பூந்தி தெரிச்சு வெளியே வருவது போல ஓகே, டைம் ஆயிடுச்சோ. பாடம் நடத்தணும்னா இந்த பாடம் நடத்தினா டைம் போறதே தெரியாது. சரி, இந்த ஒன்ன சொல்லிட்டு நாம் நிறைவு செய்வோம். இந்த விண் சுழலும் போது இறைத்துகள்கள் தெரித்து வெளியே வருவது போல இந்த சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன், இது சுழலுது. அப்ப இதுல இருந்து விண் துகள்கள் எல்லாம் தெரிச்சு வெளியே வருமா வராது? அப்படி வந்த துகள்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒன்று கூடியதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லா கோள்களும். சரிங்களா? புதன்ல இருந்து சுக்கிரன் ஆகட்டும், பூமி ஆகட்டும், அதுக்கப்புறம் செவ்வாய், குரு, சனி, இது எல்லாமே இறை சூரியன்ல இருந்து வந்த
துகள்கள் ஒன்று சேர்ந்து உருவான கோள்கள். இப்ப இந்த கோள்கள் சுத்தும் போது சில துகள்கள் வெளியே வரும் இல்லையா? அப்படி அந்த கோள்களோட சுழற்சியில வந்த துகள்கள் ஒன்று சேரும் போதுதான் அது துணைக்கோள்களாக. இப்ப பூமிக்கு துணைக்கோள் சந்திரன். அப்ப பூமியிலிருந்து வந்த அந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் சந்திரனாக மாற்றம் பெற்றிருக்கிறது. சரி, நம்ம அடுத்த வகுப்புல எரிக்கற்கள், சரிங்களா, இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே நம்ம அடுத்த வகுப்புல இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை ஓரளவுக்கு நிறைவு பண்ணிட்டு அந்த பிரபஞ்சத்திற்கும் உயிர்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த பிரபஞ்சம் நம்மளுடைய அம்மா அப்பா, ஆதி மூலம். அப்ப அதுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அப்ப எப்படி அதனுடைய ஆற்றலை நாம் பெறுவதற்கு இந்த சிந்தனை நமக்கு பயன்படும். அப்ப நம்ம பிரபஞ்சத்தை இனி என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணும், அது என்ன உணர்வோட நம்ம உணரணும், அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. மிக்க நன்றி. அனைவருக்கும் மகிழ்ச்சி. உங்க அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்ய இருக்கிறோம். தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு.